சின்ன குழந்தைக்கு லாலிபாப் கொடுக்குற மாதிரி எனக்கு கதை சொன்னா நான் விட்டுருவேனா? முடியாது. எனக்கு நீ வேணும், இப்ப வேணும். பாட்டன் சென்டருக்கு வா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். வராட்டி நான் செத்துருவேன். அதுக்கு நீ தான் காரணம்னு போலீஸ்க்கு எழுதி வச்சிருக்கேன். வந்துரு. நீ கண்டிப்பா வரணும். வரணும். ஆமா, நீ கண்டிப்பா வரணும். வந்த கோவத்துக்கு போக வேணான்னு தான் தோணுச்சு. ஆனா பைத்தியக்கார பொண்ணு முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சிருவாளோன்னு பயந்து பாட்டன் சென்டருக்கு போனேன். ஆனா நான் அங்க வர்றதுக்கு முன்னாலேயே டெஃபினட்டா அது தற்கொலை கிடையாது. யாரோ அவளை கொலை பண்ணியிருக்காங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேன். சந்தியா எழுதின லெட்டர் போலீஸ் கிட்ட கிடைச்சிருக்குமா? அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? உண்மையிலேயே சந்தியா அப்படி ஒரு லெட்டர் எழுதியிருப்பாளா? நான் ரொம்ப குழம்பி இருந்தேன். சந்தியா எழுதின லெட்டரோட ஜெராக்ஸ் காப்பி. ஹலோ. ஹாய் இந்திரஜித், லெட்டர் கிடைச்சதா? நான் குழம்பி இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னை ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சான். என்னோட ஷோவோட இன்டர்வல் டயத்தில் என்னை ஒரு விலாசத்துக்கு வர சொன்னான். என்ன விலை கொடுத்தாது அந்த லெட்டர் வாங்கிடுதுங்கிற முடிவோட அங்கே போனேன். அங்கே மறுபடியும் என்னோட ரசிகை ஒருத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தேன். ஹலோ. யார் பேசுறது? ஒரு பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு புரிஞ்சது. அவன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சது. ஆனா யாரு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தான் புரியல. நான் சொன்னது எதுக்கும் ஆதாரமே கிடையாது. ஆனா நீ நம்பணும், நம்பி ஆகணும். இல்ல go ahead, come on. ஆமா, அது கூட தேவையில்லதா? நீதான் என்ன வார்த்தையாலே கொன்னுட்டிய. என்ன அணு அணுவா கொன்னுட்டு இருக்கிற அந்த கொலகாரனுக்கும் உனக்கும் எனக்கு அதிக வித்தியாசமே தெரியல. அவன் கொலவரி பிடிச்சு அலையறான்னா, நீ பழிவரி பிடிச்சு அலையற. காசுக்காக உடம்ப விற்கிற பொம்பளைக்கும் காரியத்துக்காக காதலிக்கிற உனக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. குட் பை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை இங்க தனியா விட்டுட்டு போய் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்ன பழிவாங்க, இன்னும் யாராவது வருவாங்க. தயவுசெய்து வந்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் மூஞ்சிலேயே முழிக்க வேணாம் ப்ளீஸ். ஏய், என்னடா ஆவா அடிச்சானா மபோகா? எஸ். என்ன ஞாபகம் இருக்கா? வெயிட். பெட்ரோல் பங்க்ல 500 ரூபாய் நோட்ல ஆட்டோகிராஃப் நீதானே? You're right. இப்போ எதுல ஆட்டோகிராஃப் கேட்க போற? சைன். என் உடம்பு எனக்கே சொந்தமானது. உள்ள துடிப்பு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருக்கும். You sure? Oops, sorry. It's a pleasure. Thank you. பேடா எனக்கு பேடா
வாங்க அத்தம்மா. ஹாய். எதுக்குப்பா அப்படி ஒரு கையெழுத்து போட்ட? சரி, இப்ப என்ன பேங்க்ல கொடுத்தா மாத்திர போறாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்காக எதையும் செய்ய தயாரா கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள ஏமாத்த முடியுமா? என்னவோப்பா, நீ இப்படி ஏதாவது பண்ணிடுற, மத்தவங்களுக்கும் உன் மனசுல இருக்கிறது புரிய மாட்டேங்குது. சரி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சில பேருக்கு அப்படி. இந்த கம் லெட்ஸ் கோ ஃபார் டின்னர். கம் ப்ளீஸ் கம்.